ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டே 2 ஆஃப் மணாலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மணாலிலேயே முக்கியமான பிளேஸாக இருக்கக்கூடிய இந்த சோலங் வேலி தாங்க நாங்கள் போனோம். அங்கே என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சாப்பிட்டோம், சோலங் வேலிக்கு எப்படி ரீச் ஆனோம் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். கேபில் தான் போனோம். ஏன்னா இங்கே நம்ம 2 வீலரில் போகக்கூடாது, கொஞ்சம் ரிஸ்கி. அதனால் நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். போகிற வழி ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்ததுங்க. வீடு மேலெலாம் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே 2-3 டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. போகிற வழியில் பாதியிலேயே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கி நீங்கள் நடந்து போங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். அப்படி எப்படி போக முடியும்? ஒரு வழியாக அந்த என்ட்ரி டனல் கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்துமே சோலாங் வேலி 3 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது. அட்டல் டனல்லாம் வந்து 14 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது. இங்க இருந்து லே 423 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது. இந்த வியூவை பாருங்களேன். பனி மலை எவ்வளோ பெருசா இருக்கு. மவுண்ட் கைலாஷ் மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் சிவனோட பிரதேசம் மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, ஓகேன்னு நாங்களும் அந்த டனல் வழியா என்ட்ரி ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய ஜெயிண்ட் மாதிரி இருந்ததுங்க அந்த டனல். அதுக்கப்புறம் இங்க இருந்து நிறைய பேர் நடந்து போறாங்க, இந்த ஹார்ஸ்லயும் போறாங்க, ஸ்னோக்குன்னு தனியாக ஒரு வெஹிக்கிளும் இருக்கு, அதுலயும் போறாங்க. நாங்க நடந்து போனாதான் அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நடந்தே போனோம் எல்லாரும் மாதிரியும். போற வழியில நிறைய பனி இருந்துச்சு. சரி, சும்மா கால் வச்சு பார்ப்போம்னு வச்சா சதக்குன்னு சகதி மாதிரி இறங்குச்சு. எங்க போனாலும் எடுக்கிற அதே போட்டோவை இங்கேயும் ஒரு 4-5 போட்டோவை எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. இன்னும் 800 மீட்டர்ஸ் இருக்கு. நடக்கவே முடியல. பாருங்க, இங்க வந்து தண்ணியே தவிக்காது. ஆனா எனக்கு பயங்கரமா தண்ணி தவிக்குது. நடந்து சத்தியமா மார்ச்ல வந்து பண்ணினா டிசம்பர்ல யோசிச்சு பார்க்கணும். ரோடு ஃபுல்லா பண்ணியா தான் இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது எங்கள் கூட நிறைய பேர் வந்தாங்க. பாதியில் எல்லாருமே காணோம். அதனால போர் அடிக்குது. இந்த மாதிரி ஃபுட்பால் விளாண்டுட்டே போனோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு அழகான ஸ்கூலை பார்த்தோம். பிரைமரி ஸ்கூல்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருந்தாங்க. குழந்தைங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல் மிஸ் கத்திட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் கத்துற மாதிரி கத்திட்டு இருக்காங்க மிஸ்ஸு. ஸ்கூலோட என்விரான்மெண்ட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்கூலை சுற்றியும் குட்டி குட்டியாக தொட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய மலையில் நான் இதை பார்த்ததும் காட்டேஜ்னு நினச்சேன். ஆக்சுவலி இட்ஸ் ஸ்கூல். நம்மளோட கொடியெலாம் பாருங்க. ப்ரைமரி ஸ்கூல் ஒரு சைடு, ஹை ஸ்கூல் ஒரு சைடு, ரெண்டுமே இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸும் இருந்ததுங்க. உங்களுக்கு இப்போ ஹை ஸ்கூலை காட்டுறேன். ஆர்ட்டை எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பனி மலைக்கு நடுவில் அழகான குட்டி ஸ்கூல். டூரிஸ்ட் நிறைய பேர் ஹார்ஸில் போய்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டு ஷார்ட்கட்டில் எப்படி சோலங் வேலி போகிறதுன்னு கேட்டு போனோம். அந்த ஹார்ஸ் போகிற பாதையிலே போங்க அப்படின்னாங்க. நாங்களும் போனோம். கடைசியில் தப்பான ஒரு வழிக்குள்ள போயிட்டு எங்கள் கூட வந்தவங்களும் முடிச்சுட்டு திருப்பி போயிட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் சோலங் வேலியை கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. இதுதாங்க சோலங் வேலி. ஃபுல்லாக பனியாக இருந்தது. பனி மலை எல்லாமே இருந்தது. ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலாக இங்கே நிறைய இருந்தது. ஜிப்லைன் இருந்தது, பேராகிளைடிங், நிறைய ஆக்டிவிட்டிக்கு எனக்கு நேமே தெரில. அப்புறம் கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் வியர் ஃபோட்டோ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி போகிறாங்க. சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேராகிளைடிங் போகலாம்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு பனிமலை உச்சிக்கு ஏறணும்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் நடக்கும்போதே பொதுக்குன்னு இறங்குறாங்க. இதை எப்படி நம்ம ஏற முடியும்? அந்த மலை மேலே உச்சிக்கு போய் ஏறினா தான் நம்ம பறக்க முடியும். ஆனால் ஏறும்போதே கால் உள்ளே அமுங்கிக்கிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. சோலங் வேலியில் வந்து பனி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் போலங்க. மலையில் அந்த செடி மேலெல்லாம் பனி, மரம் மேலேயே பனியாக விழுந்துட்டு இருந்தது. இங்கே வந்தவங்க நிறைய பேர் கீழே இருக்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தாங்க பண்ணாங்க. நிறைய பேர் கப்புள் ஷூட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸு, அப்புறம் ட்ரெடிஷ்னல் வியர் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இங்கே ரொம்ப டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே ஏறி போயிடுவோன்ட்டு கிளம்புனோம். ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேர்த்து ஊத்துச்சு, தண்ணி தவிச்சிட்டே இருந்தது. ஒரு வழியா ஏறிட்டு நாங்களும் பேராகிளைடிங் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ரொம்ப பசிச்சிருச்சுன்னு சாப்பிட வந்துட்டோம். இங்கே நூடுல்ஸும் மோமோஸும் தான் அதிகம். ஸோ நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஒரு பிளேட்டே 50 ருபீஸ் சொன்னாங்க. சரி வந்ததுக்கு எதையாவது பண்ணணும் விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த பனியெல்லாம் தூக்கி போட்டு உருட்டி திரட்டி எரிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தோம். சரி கீழே இறங்கலான்னு கிளம்பிட்டோங்க. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாக்கா வேற குறுக்க வீடியோ எடுக்கும்போது வந்துட்டே இருந்தாங்க. போகும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் வரும்போது ஈஸியாக போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டான வழியில் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்களே இந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சி கூட்டி வந்துட்டோம். போனதை விட வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குது. இந்த நடந்து போகிற பாதை ஃபுல்லாக பனி தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நடக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வரும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டோங்க. நீங்கள் பார்க்குற இதுதான் ஆப்பிள் ட்ரீ. ஆனால் இதில் ஆப்பிள்லாம் வளர்ந்த மாதிரியே தெரில, எல்லாம் காஞ்சி போயிருந்தது. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாக்கா இங்கேயே வந்துருச்சு பாருங்களேன். குறுக்க ஓடி வர்றது இது வேலையாக வச்சுருந்தது சோளங்கவெளியில் ஃபுல்லாக. அப்புறம் கீழே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான், ஒன்றுமே வாங்கலை. பார்க்க எல்லாம் அட்ராக்டிவாக போட்டு வச்சுருந்தாங்க, லைட்டிங்லாம் போட்டு வந்ததுமே போய் வாங்கணுன்ற மாதிரி. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. இந்த ஸ்வீட்ஸு காரம்லாம் பார்த்திங்களா, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப பழசாக தான் இருந்தது. ஆனால் இங்கே கடைக்கு முன்னாடி ஃபுல்லாக பனி தான் இருக்குங்க. அதை க்ளீன் வேற அடிக்கடி தூக்கி மண்ணை தூக்கி எறிகிற மாதிரி வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மணாலி சீரீஸ் இந்த ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வந்ததுக்கு நாங்களும் சரி ஒரு ஜூஸாவது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருந்த ஜூஸ் ஷாப்குள்ளே போய் ஜூஸ் குடிச்சிட்டு அகெயின் நாங்கள் மால் ரோடுக்கு தான் வந்தோம். மால் ரோட்டில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து நிறைய போட்டிருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல கம்பேர் பண்ணும்போது. நம்ம எப்பயும் மணாலி போனோம்னா இந்த மாதிரி இடங்களில் வாங்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து திபேத்தியன் மார்க்கெட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பிளேஸ். இங்கே திபேத்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்பாங்க. இங்கே நட்ஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ மிக்சர் நட்ஸாக வாங்கிட்டோம். டே 2 இதோட முடிஞ்சு. டே 3 நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.